நாவிற்கும் தமிழுக்கும் எவையாண்ட தலைமகனுக்கும் அவன் கவி பாவோதே வழிதந்த புதுவை கிழவனுக்கும் கவியரங்க திறமைக்கும் கற்றறிந்து தமிழ் சபைக்கும் போற்றாமை நல்வணக்கங்கள். தற்கொலையாளர்கள் இதுதான் தலைப்பு. அடிமுடி அறிய முடியாத தற்கொலையாளர்கள் சாவுக்கு தேடி குறைந்த சரித்திரம். கந்தகத்தினை மேலில் கட்டிய சந்தனம், வீதியுலாவுக்காக வெளியில் வராத விக்கிரகம், உயிர் மூச்சை ஊதிவிடும் நலம், அடிமுடி அறியாத அற்புதம், சென்றலும் புயலும் சேர்ந்ததான கிழமை. இவர்களை எழுதத் தொடங்கினால் எந்த மொழியும் தோற்று போய்விடும். வார்த்தைகள் மருந்தடையும். உளவியலாளர்கள் உள்ளே வந்தாலும் வெறும் கையோடு தான் வழியில் திரும்புவார்கள். அடுத்த வார்த்தை வராது. சித்திரக்காரர்களும் தீப்பிழமைத்தான் தீர்க்க முடியும். சித்திரக்காரர்களும் தீப்பிழமைத்தான் தீர்க்க முடியும். பக்கத்தில் இருந்து பழகியவர்கள் கூட குறிப்புகள் மட்டும்தான் கூற முடியும். பக்கத்தில் இருந்து பழகியவர்கள் கூட குறிப்புகள் மட்டும்தான் கூற முடியும். ஆழ தோண்டினாலும் மூடவே தெரியாது. ஆழ தோண்டினாலும் மூடவே தெரியாது. சமுத்திர நீரை அகப்பையில் அள்ள முடியாது. ஓடும் முகலை ஏழில் வைத்து நிற்க முடியுமா? எதிரில் எந்த வலுவும் இறுதியில் நிகழ்விடம் சேரடையும். கடைசி நொடிவரை சிரித்து விட்டீர்கள். கடைசி நொடிவரை சிரித்து விட்டீர்கள். மறுநாள் வெளுத்த செய்தி வெளிவரும் போது ஜாதகமும் சோதிடமும் தங்களுக்கு தாங்களே தீமூட்டிக் கொள்ளும். காலால் நடந்து வாளால் ஒளிந்து கையால் தலை வாரி கொண்டு எல்லோரும் போலவேதான் இவர்களும். உள்ளே எரியும் விடுதலை தனல் மட்டும் வேறுபட்டது. உயிர் பூவை கிள்ளி எறிந்து விடுதலைக்கு விலை கொடுக்கும் வித்தியாசமானவர்கள். கிட்ட நெருங்க முடியாத இலக்குகளை கூட தொட்டு அசைத்துவிடும் துணிக்கிறவர்கள். முதுகில் வேற்று போட்டாலே 300 மருந்து தேடும் உணவில் சாவை தம் தோள்களில் சுமந்து நொடிகளை கணக்கிட்டு நகரும் நூதனங்கள். காற்றிலும் நீரிலும் இவர்கள் கிடக்கும் போது காற்றுக்கும் வேர்க்கும். நீர் வெறுப்பாகிறது. இவர்களுக்கு சூரியன் கைகளை கட்டும் தூரம்தான். பசுவின் சமுத்திரம் உடற்பால் ஆழ்ந்தான். தற்கொலையாளர்கள் தலைவனின் தலைவாரிவிடும் புயல்கள். தாயை நேசிக்கும் அளவிற்கு தலைவரையும் நேசிப்பவர்கள். தாய் நிலத்தை மட்டுமே யாசிப்பவர்கள். ஆவியும் அடுத்த கணம் பற்றிய அச்சம் இவர்களின் அகராதியில் அச்சிடப்படவில்லை. ஜூலை 5 கருமைக்கும் பெருமை சேர்த்த நாள். சிறுத்தை ஒன்று முதல் கரும் சிறுத்தை ஆகிய நாள். நெல்லியடியில் சொல்லியபடி நெற்றி அடி அடித்து புதிய வரலாறு எழுதப்பட்ட நாள். எல்லாம் சரி. வடமராட்சி அவரது கட்டுப்பாட்டில் கொழும்புக்கு செய்தி அனுப்பியவனின் வாய் மூலம் சமைப்பவர்கள் திணிந்த நாள். சாவு நேரே ஓடி வந்து முகத்தில் சந்திக்கும் என்று எதிரி எப்படி எதிர்பார்த்திருப்பான்? உயிராயுதம் வருவாரது. தற்கொலையாளர்கள் தேவை அறிந்து செல்பவர்கள் அன்று. சாவை தினம் சந்திப்பவர்கள் அன்று. இவர்கள் வசந்தம் படுவாத கொடிகளோ, முகில்கள் முத்தமிடாத மழை முகர்களோ அல்ல. இதையும் பானவர்களும் அல்ல. பரியாய் உலகும் நெஞ்சிக்கும் பாகாய் இனிக்கும் வாழ்க்கைக்கும் உரிமையாளர்கள். படித்த பின்னரும் இவர்கள் எல்லோரும் படித்ததற்கு வருவதில்லை. சுவரொட்டியில் சிரிப்புகள் சிலதான்.
நடுகள் நாயகர்கள் ஆகும் வாய்ப்பும் எல்லோருக்கும் வாழ்த்திட போவதில்லை. கல்லறை கூட இல்லாத காவியமாய் வாய்விட்டு சொல்லியலும் வாய்ப்பும் இல்லாமல் சிலருக்கு வெளியே தெரியாத வேரில் வாழ்வு, பலருக்கு மரணம் வாழ்வின் முடிவு. தற்கொலையாளரின் ஜனனம் மட்டும் மரணத்தில் தான் ஆரம்பம். கால நதியில் இவர்கள் ஓடி கரைய மாட்டார்கள். மற்றவர்களுக்கு இனி என்ன செய்வதென்று தலைவலிக்கும் போதுதான் இந்த சுகந்த ஊதுவத்திகள் உடல் வெடித்து திரள்வார்கள். ஊடறியாமலே உண்மைகள் கண்டும் ஒரு பெரும் சரித்திரம் உண்மையாய் உணர்ந்தும் வேருக்கு மட்டும்தான் விடுதலை புரியும். வெளிமருந்தேற்றிய வேள்வியை தெரியும். ஊரறியாமலே உண்மைகள் உணர்ந்தும் ஒரு பெரும் சரித்திரம் உண்மையாய் உணர்ந்தும் வேருக்கு மட்டுமே விடுதலை புரியும். வெளிமருந்தேற்றிய வேள்வியை தெரியும். பூகம்பத்தை போத்தலில் அடைத்தது போல வந்த வரிகளில் வென்ற வரிகளை வை. பூகம்பத்தை போத்தலில் அடைத்தது போல வந்த வரிகளில் வென்ற வரிகளை வை. தற்கொலையாளர்களுக்கு காணிக்கை என்ன? கண்ணையா? கல்லறையா? இல்லை, எதுவுமே இல்லை. நெஞ்சில் நினைவே நெடிய கோபுரம். தற்கொலையாளர்கள் அடிமடி அடிமுடி அறிய முடியாத அற்புதம். கொண்ட லட்சியம் கொண்டாதங்களை கொள்கைமா வீரரின் காலடி தட்டிலே நின்று கொண்டொரு சத்தியம் செய்கின்றோம். நிச்சயம் நாளை தமிழ் தேசம் காண்போம். கொண்ட லட்சியம் கொண்டாதங்களை கொள்கைமா வீரரின் காலடி தட்டிலே நின்று கொண்டொரு சத்தியம் செய்கின்றோம். நிச்சயம் நாளை தமிழ் தேசம் காண்போம். நன்றி.